வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது அகில உலகப் படைத்த 3 கடவுள். முதலில் வந்தவர் சிவபெருமான், இரண்டாவது வந்தவர் விஷ்ணு, மூன்றாவதாக வந்தவர்தான் பிரம்மா. படைப்புத் தொழிலின் கடவுள். இவருக்கு எத்தனை குழந்தைகள் பற்றி பார்க்கலாம். பிரம்மாவின் மகன்கள்: 1 சனகன், சனாதனன், சனத்குமாரன், சனந்தன். இவர்கள் 4வரும் சனத்குமாரர்கள். சிறுவர்களாகவே எப்போதும் இருந்தார்கள். உலக சுகம் வேண்டாம், ஞானம் மட்டுமே வேண்டும் என்று முடிவு செய்து தியானம் செய்து தர்மத்தை போதித்தார்கள். 2வது மரீசி, பிரம்மாவின் மூத்த மகன். அவரின் சந்ததியிலிருந்து கஷ்யபர் பிறந்தார். கஷ்யபரால் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், விலங்குகள் அனைத்தும் தோன்றினார்கள். 3ஆம் அத்ரி மகா முனிவர் சத்தியவதி என்ற பத்தினியுடன் தத்தாத்ரேயர் எனும் அவதாரத்தை பெற்றார். அவர் விஷ்ணு, சிவன், பிரம்மா மூவரின் அம்சமாக கருதப்படுகிறார். 4வது அங்கிரஸ் வேதங்களை பரப்பிய பெரிய முனிவர். பல சாஸ்திரங்களுக்கும் யாக விதிகளுக்கும் அடித்தளமிட்டவர். 5ஆம் புலஸ்தியர். இவரின் சந்ததியில்தான் ராவணன் பிறந்தான். ஆனால் புலஸ்தியர் தானே மிகுந்த தவசியாக இருந்தார். 6வது புலகர் கடுமையான தவம் செய்த முனிவர். தர்மம் காப்பவராக வாழ்ந்தார். 7வது கிருது. பல சித்தர்கள் இவரின் வரிசையில் தோன்றினார்கள். யோகத்தில் சிறந்து விளங்கினார். 8ஆம் வசிஷ்டர் மிக பிரபலமான முனிவர். ராமாயணத்தில் ராமருக்கு குருவாக இருந்தார். சப்தரிஷிகளில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். 9வது தக்ஷன் பெரிய பிரஜாபதி, யாகம் செய்வதில் நிபுணர். இவருடைய மகள் சதி சிவபெருமானின் துணைவியாக வந்தார். 10ஆம் நாரதர் எப்போதும் நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் முனிவர். விஷ்ணுவின் தீவிர பக்தர். உலகம் முழுவதும் பயணம் செய்து பக்தியையும் இசையையும் பரப்பினார். இதனால் புரிகிறது, பிரம்மாவின் மகன்கள் உலகத்திற்கு ஞானம், தர்மம், யாகம், பக்தி எல்லாவற்றையும் பரப்பி மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.